அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்ல. பட் துரோகியை என்றைக்கும் நண்பராக ஏத்துக்கிறது இது வரைக்கும் அரசியல்ல. இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பெற்று இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க. சில அறிவாளிகள் மேதைகள் ஊடகங்கள்ல நீங்க வாய்ப்பு கொடுக்கறப்ப டிபேட்டுங்கிற பேர்ல பெரியவர் வைகோ அவர்கள் திரும்பவும் திமுகவுக்கு போல என்ன அப்படி கிடையாது. அவருடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள் கலைஞருடைய தொண்டராக இருந்து 3 முறை அங்க பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் வைகோ. ஏதோ மன கசப்புல அவர் கட்சியை விட்டு வெளியேறிருக்கலாம், கட்சியை விட்டு. பட் இங்க எங்களால் பதவி பெற்றவர்கள், எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள், எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி, அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் பொருந்தாது. இல்ல சார், அப்ப இல்ல சார், அதெல்லாம் அதுக்கப்புறம் போனாங்க. அந்த 18 உறுப்பினர்கள் உட்பட அந்த 18 உறுப்பினர்கள் இல்லைன்னா அன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? நீங்க சொல்றீங்களே அருமையான கேள்வி கேட்கறதா கேக்குறீங்களே. நீங்க 122 பேர் தான் இருந்தாங்க. திரு பன்னீர்செல்வமும் இன்னும் 10 பேர் சேர்ந்து 11 பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. அப்ப இந்த 18 பேர் இங்கே இருக்காரு, கோதண்டபாணி இருக்காரு, ஏழுமலை இருக்காரு, இவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க. திரு கோதண்டபாணியும் திரு ஏழுமலையும் இங்க இருக்காங்க. அவர் தான் நான் கூப்பிட்டேன் உட்காருங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளார எங்க பழைய எம்எல்ஏ அவர் வந்துட்டாரு, சரின்னு விட்டுட்டேன். இவர் 2011 எம்எல்ஏ, அம்பத்தூர் எம்எல்ஏ என்ன சொல்ல வந்தேன். அதனால அந்த 18 பேர் நீங்க சொல்றீங்களா, நிறைய பேர் அங்க இருந்தாங்க. ஆனா அந்த 18 பேர் அன்றைக்கு மாற்றி ஓட்டு போட்டுருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? கரெக்டு தானே நான் சொல்றது. அதனால நாங்கள் என்றைக்கு இந்த எம்எல்ஏக்கள் இங்க இருக்காங்க கேளுங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கல. பழனிசாமி நன்றி இல்லாதவராக இருக்கிறார். ஆட்சியை காப்பாற்றி தந்த எங்களுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார். எங்கள் துணை பொதுச் செயலாளரை கட்சியில் நீக்குவதன் மூலம் எங்கள் கட்சிக்கு அவர் களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு, பொதுச் செயலாளருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால நாங்கெல்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அந்த மனுலாம் நீங்க பாத்துருப்பீங்க. வி வாண்ட் டு சேஞ்ச் தி சீஃப் மினிஸ்டர் தான். அவங்க பெருந்தன்மையா சொல்றாங்க, யாரும் துரோகி இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க துரோகத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் வேண்டாம் அவங்க சொல்லியிருக்கலாமே தவிர யாரும் துரோகி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்பட்டமான துரோகத்தை எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் பெருந்தன்மையை ஏத்துக்கலாம், நாங்க ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. நாங்க ரோட்ல நின்று போராடுறவங்க. 7-8 வருடமாக பழனிசாமி அவர் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த ஆட்சியில மேதின கூட்டம் கூட நாங்க கோர்ட் அனுமதியோடு தான் நடத்தினோம் பிரதர். அந்த 4.5 ஆண்டுகள் எவ்வளவு அடக்குமுறைகள், தேர்தல் நேரத்தில் எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு கைதுகள், எந்தெந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எங்கள் நிர்வாகி மேல வழக்குகள், பிபிடி ஆக்ட் அதெல்லாம் கைது பண்ண வச்சிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் நிற்குது. அவர்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேரை புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி அவர்களுடைய கஷ்டங்கள் தெரிந்து பணத்தால் அடித்தார்கள். ஏன் இப்ப கூட்டணியில் இருந்தோம்ல, ஏப்ரல் 11 பழனிசாமி கூட்டணிக்கு வந்தார்ல, இந்த 3 மாதங்கள்ல நான் சாத்தூர் தொகுதியில தொகுதி கூட்டத்துக்கு போயிருந்தப்ப அங்க அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி என்கிட்ட சேர்ந்தப்ப கூட கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்க மாவட்ட செயலாளர் மூலம் அங்க உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் வந்தாரு, நாங்க சேர்க்கலன்னு சொல்லிவிட்டேன். ஆனா எங்க கட்சி நிர்வாகிகளை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க. மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நாங்க மாத்த போறோம்னு தெரிஞ்சா அந்த மாவட்ட செயலாளருக்கு விலை கொடுக்கப்பட்டது. அது மாதிரி சில நிர்வாகிகள் அவங்க அங்க லோக்கல் பிரச்சனையில இல்ல அவங்களுக்கு பொறுப்பு போயிடும் தெரிகிறப்ப அவர்களை விலை கொடுத்து வாங்கினாரு. எது இந்த கூட்டணியில் இருக்கிறப்ப எங்க துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி அவர்கள் தொகுதியிலேயே 2 ஒன்றிய செயலாளர்களை அவர்களுக்கு பண கஷ்டம் இருந்ததை தெரிந்து கொண்டு 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்கப்பட்டு அவருக்கு கட்சிக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கூட்டணி, இதெல்லாம் எங்களை அழிக்க நினைப்பவர்களோட எப்படி கூட்டணி போக முடியும்? இல்லங்க, எங்களை தம்பி உங்களுக்கு தான் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் நம்பி அவர்களோட எப்படி நாங்க போய் கூட்டணி போக முடியும்? அமித்ஷா அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகு நீங்க கொடுத்த பேட்டியில தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க இருக்கிறோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அப்படின்ட்டு நீங்களே செய்தியா சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏன் இல்ல சார், அதிமுக தான் அதுதான் எல்லாரும் தெரியுமா? நான் உங்களுக்கு சொன்ன ஏப்ரல் 12 ஜனம் டிவி பங்கன்ல
நான் அப்ப அம்மாவுடைய கட்சி தானே தலைமை தாங்குதுன்னு சொன்னேன். என்ன சொன்னா அம்மாவுடைய கட்சி தான் தலைமை தாங்குதுன்னு. ஒரு கட்சி கூட்டணியில ஒரு கட்சி தலைமை தாங்குவதற்கும் முதலமைச்சர் என்கிற வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கும் ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கு தான் அந்த கட்சியில வேற யாரு மேலேயும் எங்களுக்கு ஒன்றும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை, அவர்கள் மீது எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டோமே. அவர்களாம் ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கே இருந்தவர்கள். அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 90% மேல எங்களோட மறைமுகமாக எங்களை சேர்ந்தவர்களிடம் நாங்கள் எல்லாம் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல எங்களுக்கு பிரதிபலிப்பவர்கள். அதான் நான் சொல்றேன், அந்த கட்சி கூட்டணி தலைமையா இருப்பதில் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இதுனா உங்களுக்கே தெரியாதா? இது ஒரு பெரிய கேள்வி கேட்கிறீங்க. முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருக்கக்கூடாதோ அவர் இருக்கின்ற பட்சத்தில் நாங்க இருக்க முடியாது. அதுபோல எந்த ஒரு பேட்டியிலையுமே திரு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த 4 மாதங்கள்ல ஏப்ரல் 12ஆம் தேதி ஜனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில என்னுடைய பேட்டியிலிருந்து நான் வெளியில வந்த வரைக்கும் என்னுடைய பேட்டிகளை பாத்தீங்கன்னா எந்த இடத்திலையும் முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை. நீங்க சென்னையில ஏப்ரல் 11 பேட்டியிலையும் அவர் சொல்லல. அப்படி அவர் சொல்லியிருந்தா மறுபடியும் எதுக்கு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில அதிமுக சேர்ந்த ஒருவர் சொன்னாரு. அதை மீறி அவர் இவரை வெளியே அறிவிச்சிருந்தா அன்றைக்கே நாங்கள் வெளியிட்டோம். அதான் திரு நயினா நாகேந்திரன் எனக்கு பர்சனலா ஒண்ணும் இல்ல. அவர் அண்ணாமலையும் சொன்னாரு அப்படின்னா அவரு அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவராக அவர் எங்களெல்லாம் தூண்டி விடுறாருன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் பழனிசாமியோட ஒரு நல்ல உறவுல இல்லாதவர் அப்புறம் இல்லாமல் இருந்தார் என்பது தெரியும். அரசியல் ரீதியாக அவரை அவங்க கட்சி மீட்டிங்ல அவர் பேசுறாருன்னா அவர் எப்படி பேசுறாரு எல்லாருக்கும் தெரியும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.